ஹலோ ட்ரேடர்ஸ். மார்ச்சோட ஸ்டார்ட்டிங்ல மட்டும் ₹1.17 யுஎஸ் இழந்திருக்காங்க. இதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க புதுசா எடுத்துட்டு வந்த அலிகேஷன்ஸ் தான். சரி, யுஎஸ்ல தான்டா நடக்குது. எனக்கு என்னடா இதனால கவலைன்னு நினைக்காதீங்க. யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்னலாம் நடக்குதோ, அது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம குளோபலி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கண்ணா கடைசி வரைக்கும் வீடியோ பாரு. எப்போ இது முடியுன்ற விஷயத்த அண்ணன் பிரெடிக்ட் பண்ணி உனக்கு சொல்றேன். இப்ப ரொம்ப பேசாம ஸ்ட்ரெய்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். புதுசா வந்து நெறைய அலிகேஷன்ஸ வந்து இப்போ ட்ரம்ப் வந்து எடுத்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் மாமா அப்பப்போ சுங்க வரி போட்டுட்டே இருக்காரு. டெரிஃப் தான் வேற எதுவும் இல்ல. கனடாக்கு போட்டாரு, சைனாக்கு போட்டாரு. நம்ம இந்தியாக்கே ஒரு 2, 3 முறை போட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதனாலயும் ஒரு அப்பப்போ வந்து குளோபலி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, "என்னடா டவுன் ட்ரெண்ட் இப்படி ஆயிட்டு இருக்குது? அண்ணன் பத்த வைக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆப் வந்து இறக்கியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா அ அவர் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்ட வந்து தடுக்க நினைக்கிறாராம் அமெரிக்கால. அதனால ஒரு சில புது கொள்கைலாம் எடுத்து வந்திருக்காரு. இந்த புது கொள்கை எல்லாமே ரொம்ப மட்டத்தனமா இருக்கிறதுனால, அது குளோபலி ஒரு டவுன் ட்ரெண்ட வந்து ஈஸியா உருவாக்குது. ஸோ யுஎஸ் மட்டும் இதனால அழியல. இப்போ யுஎஸோட கரன்சிய வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ்க்கு. அதுவும் இந்தியாவாச்சும் பரவால்ல. ஒரு கண்ட்ரியோட பிசினஸ் பண்ணும்போது சில டைம் வந்து யுஎஸ் டாலர்ஸ் இல்லாம, இப்ப சைனாவோட ட்ரேட் பண்ணணும்னா, சைனாவோட டாலர்ஸ்லயே இது பண்ணுவோம். சாரி, சைனாவோட டாலர்ஸ்ன்ற பாரு, சைனாவோட யென். அதுல வந்து ட்ரேட் பண்ணுவோம். அரப்ல பண்றோம்னா, அரபோட தினார்ல பண்ணுவோம். ஆனா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லவங்க இல்ல. அவங்க டோட்டலி யுஎஸோட டாலர்ஸ தான் நம்பி இருக்காங்க. ஸோ, அதனால அவங்க ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அடி வாங்குதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜெர்மனோட ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒரே நாள்ல 1.5% வந்து இறங்கிடுச்சு. இந்த தர்ஸ்டே மட்டும். அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வந்து சொல்லப்போனா லிட்டரலி 650 பாயிண்ட்ஸ் அசால்ட்டா ஒரு நாள் பெர் டே வந்து அப்படியே கம்மியாயிட்டே போகுது. இதனால எனக்கு என்னடா இது? நாங்க பாட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஜாலியா மேல ஏறிட்டே போயிடுவோம் இந்தியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு நாடோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனிஸ் ஒரு நாடோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த நாட்டிலேயே இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து அடி வாங்குனா, அப்ப நம்ம பொருள் வெளிய போகாது ராசா. ஸோ அதனால நம்ம நாட்டோட அந்த பிசினஸ் இருக்குல்ல, அது அப்படியே தேங்கி நின்னுடும். அப்போ நம்ம நாடு தான் அடி வாங்கும். இதுதான் வந்து திரும்பி, 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 திரும்பி ஒரு சுழல் மாரி நடந்துட்டு இருக்கு. இந்த மார்ச்சோட தொடக்கத்துலருந்து. இதுக்கு முக்கியமான ரீசன் வேற யாரும் இல்ல. நம்ம ட்ரம்ப் மகராசன் தான். சரி, ஓகே. இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் ஆல்ரெடி இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டான். அவனும் வந்து 2022ல தான் அமெரிக்கால வந்து இத விட மோசமா நடந்திருக்கு. அத விட இப்ப வந்து ரொம்ப மோசமா நடந்துருச்சு. நம்ம ஊர்லயும் 22,500 பாயிண்ட்ஸ் கீழ நம்ம போயிட்டோம். ஓகேவா? சாலிடா 22,500க்கு மேல இருந்தவங்க, இப்ப அது கீழ வந்து போயிட்டோம். இந்த மார்ச்ல. இந்த கடைசி டைம்ல. ஓகேவா? கரெக்ட்டா இந்த மார்ச்சோட எண்ட்ல ட்ரம்ப் இதுக்கு மேல எதுவும் பண்ணல அப்டின்னா, ஒரு டவுன் ட்ரெண்டும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுரும். நார்மலாவே இன்ஃப்ளேஷன் சொல்றதெல்லாம் அதுவா அந்த அலிகேஷன்ஸ் அப்படியே விட்டா நார்மலா இதுவாயிடும். இவ்வளவுதான் விஷயமே. ஸோ யாரும் பயப்படாம ஸ்டாக் மார்க்கெட்ல ஹோல்ட் பண்ணி வைங்க. இத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவ முக்கியமா எடுத்தேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்டா.